வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைநிலையை உணர்ந்து ஓதிய உத்தமர் அடியனுடைய நெத்தி பொட்டை தொட்டு தன்னுடைய பூவிரலால் தொட்டு என்னுள் ஆன்மீக தீபத்தை ஏற்றி வைத்த அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி குருதேவரை நினைந்து இந்த பொன்னான நாளில், நன்னான நாளில் அவரை வணங்குகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உதாரண புருஷராகவும் பொருள் துறையிலும் அருள் துறையிலும் எனக்கு வழிகாட்டி உதவி வருகின்ற உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர், சேவைக்காகவே பத்மஸ்ரீ விருது பெற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ்கேஎம் மயிலானந்தம் ஐயா அவர்களை நினைந்து வணங்குகின்றேன். இது ஒரு கோட்டை, நாமக்கல் கோட்டை. கோட்டைக்குள்ளார அனுமாருடைய அருட்பார்வை, நரசிம்மருடைய சன்னதி, இங்க அறிவு திருக்கோயில். எப்படி ராமபிரானுக்கு அனுமன் தூதுவராக இருந்து அனைத்தையும் வெற்றி பெற வைத்தாரோ, அப்படி இங்க நாமக்கல் மனவள கல்மன்றத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடியவர் வேதாத்திரி மகரிஷியினுடைய அத்தனை அவருடைய தூதுவராக அவருடைய கருத்துக்களை கடல் கடந்து உலகத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் பறந்து சென்று பரப்பி வரக்கூடியவர். அணிலான அடியேனியும் அந்த அருள் தொண்டிற்கு என்னையும் இணைத்து இதில் தொண்டாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய பேராசிரியர் உழவன் தங்கவேலு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக, காந்தி பள்ளிக்கூடத்தில் படித்து திருவள்ளுவர் கலைக்கல்லூரியில் பட்டம் பெற்று ராமகிருஷ்ண தபோவனத்துல மடத்துல பயிற்சி பெற்று கல்வி ரீதியாக ஓய்வு பெற்று வேதாத்திரி மகரிஷியோட இந்த பள்ளியில மாணவராக சேர்ந்தவர் இன்னைக்கு நிர்வாக அரங்காவலரா நாமக்கல் மன்றத்தினுடைய வீட்டிற்கக்கூடிய ஐயா அருள்நிதி உழவன் மூவா உதயகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல மேடையில விட்டிருக்கக்கூடிய, எனக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசிட்டார், நான் என்னமோ ஒன்றும் பேச முடியாது. அதனால குரு ஐயா அவர்களுக்கு மிக சிறந்த தத்துவத்தை, வேதாத்தினுடைய தத்துவத்தை மிக எளிமையா நம்மளுடைய கடமை என்னங்கிறத உணர்த்திட்டு போயிருக்காங்க இந்த பொன்னாண்டுல. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த மன்றம் இந்த அளவுக்கு வளருவதற்காக பாடுபட்ட இப்பொழுது உள்ள நிர்வாகங்களுக்கு முன்னாடி இருந்த அத்தனை பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அவங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு இந்த நேரத்தில் வணங்கி, நம்மளுடைய மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்யக்கூடிய அந்த பண்புமிக்க அந்த பெரியவங்களை இந்த நல்ல நேரத்தில் நம்ம வணங்கி, அங்க வெங்கடாஜல ஐயா, அதே போல முன்னாடி இருந்த சுப்பு ஐயா, அவங்களுக்கெல்லாம் இந்த நல்ல நேரத்தில் நம்ம நினைச்சு, மோகன் ஐயா, பெருமாள் ஐயா, அவங்களெல்லாம் இந்த நல்ல நேரத்தில் நினைச்சு அவங்களை இப்போ வணங்க வேண்டிய நேரம். அவங்களுக்கும் நம்மளுடைய வணக்கத்தையும் மானசீகமா அவங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கணும். அதே போல இங்க நானும் கூட்டுறவுல ஒரு 15 வருஷம் ஒரு கணக்காளராக பணியாற்றினேன். எங்களுடைய உயர் அதிகாரி மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய இணைப்பதிவாளர் இங்க வந்திருக்காங்க. இது பெரிய மகிழ்ச்சி. அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நீதிபதி ஐயா அமர்ந்திருக்காங்க. இங்க வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும், அரங்காவலர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், மற்ற மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடையணும். இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி மகரிஷி ஐயா சாமி உலக நைனா சபையில சொற்பொழிவாற்றி 50 ஆண்டுகள் நெருங்கி சொன்னாங்க.
1972 மே 28 அன்னைக்கு முதல்ல வந்து மகரிஷி அவங்க வந்து வெளிநாடு அமெரிக்காவுக்கு புறப்படுற முதல் பயணத்துல இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல அங்க சென்னையில உஸ்மான் ரோட்ல தர்மபுர ஆதீனத்துல கூட்டம் நடக்குது. அதுக்கு ஐநா சபையினுடைய ஆலோசகர் PM துரைசாமின்னு அவங்க வந்து தலைமையில் நடக்குது. கிருஷ்ணன் அவரு அப்பவே வந்து நீதிபதி கிருஷ்ணசாமி ரெட்டியார், தமிழ்வாணன் கல்கண்டனுடைய ஆசிரியர், இப்படி பெரிய ஆளுமைகளா இருந்து அவர் வழி அனுப்பி அந்த கூட்டத்துல பேசுறாங்க. அப்ப வந்து அந்த ஐநா சபையினுடைய ஆலோசகராக இருந்து ஓய்வு பெற்ற அந்த துரைசாமி ஐயா வந்து தன்னுடைய தலைமை உரையில் என்ன சொல்றாங்க, மகரிஷியினுடைய நோக்கம் உலக அமைதி, ஐநா சபையுடைய நோக்கம் உலக அமைதி. எனக்கு வந்து ரொம்ப கவர்ந்துட்டார் மகரிஷி அப்படின்னு சொல்லி அவரை மிகுந்து பாராட்டி அவருடைய கொள்கை வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வாழ்த்தி அனுப்பிச்சார். அதே அவனுடைய வாழ்த்து 75ஆம் ஆண்டுல வந்து மகரிஷி வந்து ஐநா சபையில தன்னுடைய அங்க தொடர்ந்து 3 ஆண்டு அமெரிக்காவுக்கு போய் அங்க பயிற்சி கொடுத்து அமெரிக்கா ஆளுங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்கள வச்சு ஐநா சபையிலேயே அந்த காயங்கள் பத்தியும் உடற்பயிற்சியும் எல்லா நாடுகளுடைய பிரதிநிதிக்கு மத்தியில் அவர் செஞ்சு காமிக்கிறார். அவரு செய்யல, அமெரிக்க அன்பர்கள் செய்யறாங்க, மகரிஷி அதை நடத்தி வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்க வந்து இந்த சீன நாட்டினுடைய பிரதிநிதிகளும் மற்ற நாட்டினுடைய பிரதிநிதிகளும் அவருக்கு சிசிராயிடுறாங்க. எங்களுக்கும் அந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லி சாமி இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனுடைய விளைவு அவருடைய 80வது ஆண்டுல நிறைவாண்டுல சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்துல சுவாமி விவேகானந்தருடைய அரங்குல அவருக்கு வந்து பாராட்டு விழா நடக்குது. நீதிபதி இஸ்மாயில் அவங்க, அது போன்ற பெரிய ஆளுமைகள்லாம் பொள்ளாச்சி ஐயா என்னம் அவங்க, SKM ஐயா அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சபையில வந்து அவங்க வந்து நேரம் இல்லைன்னா அவரு அந்த ஐநா சபைக்கு கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன் உலக அமைதிக்கான பரிந்துரை அவங்க அன்னைக்கு வந்து விநியோகம் பண்ணாங்க. அந்த காய்கறி இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரிஷி சொல்லுவாங்க 1990ஆம் ஆண்டு வந்து ஒரு சிறப்பான, இப்ப நாம எப்படி இங்க கூடியிருக்கிறது ஒரு பொன்னான ஆண்டா நம்ம பொன்னான தருணமா நினைக்கிறோமோ, அதுபோல மகரிஷியுடைய மனசுல 90ஆம் ஆண்டு வந்து ஒரு இனிமையான ஆண்டு, மகிழ்ச்சி தரமான ஆண்டு. ஒண்ணு வந்து 90ஆம் ஆண்டுலதான் வந்து அவருடைய கனவுயான அந்த அறிவு திருக்கோயில் திறப்பு விழா. 2வது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய குறிக்கோள், அதை அடைவதற்கு வந்து சொன்னாங்க இல்லைங்களா, இப்போ குரு ஐயா பேசுறப்ப என்ன சொன்னாங்க, நாமெல்லாம் வந்து இருக்கோம், நாமெல்லாம் பாடுபட்டாதான் வந்து அந்த நோக்கத்தை அடைய முடியும். அப்ப வாழ்க வையகம்னா வையகம் வளமா இருக்கணும்னா நாம நலமா இருக்கணும். அப்போ வையகம் வளத்தோட வளர்கிறதுக்கு இந்த வையகத்தினுடைய தலைமையிடம் ஐநா, அந்த ஐநா சபையில இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு அந்த தன்னுடைய 80வது பிறந்த நாள்ல அதாவது மத்திய அரசினுடைய பிரதம அமைச்சருக்கு அனுப்பிச்சு அன்னைக்கு ஒரு குழு அமைச்சு என்னும் ஐயா அனுப்பிச்சு அதை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதனுடைய விளைவு வந்து நமக்கு 2017 நினைக்கிறேன் உலக தியான தினத்தை உலக நாடுகள்லாம் ஒருமித்த கருத்தோட உலக யோகா தினத்தை அறிவிக்கிறாங்க. இப்போ டிசம்பர் 21 இப்போ இந்த வருஷம் உலக தியான தினத்தை அறிவிக்கிறாங்க. அப்ப அவருடைய கனவு நனவாயிட்டு வருதா இல்லைங்களா? இப்ப அதுக்காக வந்து நம்ம இவ்வளவு இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் பாடுபட்டு இருக்காங்க. அப்ப மகரிஷியினுடைய மிகப்பெரிய ஒரு ஓட வீட்டுல உலக சமுதாய சேவா சங்கம் போட்டதே அந்த ஊருக்காரலாம் எதிரிய சிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அப்படி சிரிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு இல்லாத போட்டி இல்லை. இங்க வந்து அரசாங்க நிலத்துல இருந்து கொட்டாய் போட்டு கொட்டையை பிரிச்சு எடுத்துட்டாங்க. மனசே கலங்கல. மகரிஷி சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் அதை சொல்லலாம். மறுபடியும் 90ல தான் வந்து அவர் வந்து 86ல 90ல தான் வந்து மகரிஷி வந்து இந்த மக்கள் எல்லாமே
ஒருத்தர் செய்யக்கூடிய தப்பான காரியம், அவங்க வந்து தீங்கு, அரசாங்கம் செய்யக்கூடிய தப்பு, இதையெல்லாம் வந்து நம்ம மனசு பொறுக்காம நாம வந்து அவங்களையெல்லாம் வையுவோம், அவங்கள வந்து குறை சொல்லுவோம், அவங்க பேர்ல நம்ம பகைமை பாராட்டுவோம். இது கூடாது. இது எல்லாமே வந்து இறையாற்றல். ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியா, பரம்பொருள் ஒண்ணு, நாம் அதனுடைய மக்கள். அப்படிங்கிறப்போ இது நடக்குது அப்படின்னா இறைவனுடைய சித்தம். ஆக நம்ம யாரையும் பண்ணக்கூடாது, யாரையும் நம்ம பகிர்ச்சி கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தை வந்து என் மனசுல பதிஞ்சதுனாலதான் என்கிட்ட அந்த தேவையில்லாத அந்த தன்முனைப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே போனதுனாலதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆக மகரிஷி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அப்போ உலகத்துக்கு வந்து இத்தனை மதங்கள் அவங்கவுங்க அறத்தோட வாழ்ன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க, எல்லா தலைவர்களும் அதுதான் சொல்றாங்க. அப்போ ஒழுக்கம், கடமை, அந்த ஈகையெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டாங்க. இதனாலதான் வந்து உலகத்துல போர், பகை எல்லாமே வருது அப்படிங்கிறத மகிழ்ச்சி சிந்தி 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சிந்திச்சு அவர் வந்து அந்த என்ன சொன்னாரு, உலக பொது அருள் நெறி கழகம் மத மையம் அப்படின்னு சொல்லி அந்த கும்பகோணத்துல போய் ஆரம்பிக்கிறாரு. அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு 1 நாள் தொண்ணூறு மகரிஷி எனக்கு எஸ்கே மையா கூட்டிட்டு போய் எனக்கு தொட்டு எனக்கு வந்து டீச்சர் கொடுத்தாங்க. கும்பகோணத்துல நடந்த அன்னைக்கு வந்து மிகப்பெரிய கேசட்லாம் எடுத்தாங்க. அந்த கேசட் ஒரு போய் இதுக்கும் வச்சிருந்தேன். ஐயா காமிச்சார். அடுத்தது அண்ணாமலை பல்கலை அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த கூட்டத்துல அடியன் இருந்தேன். அன்னைக்கு வந்து வேலூர் அடிகார் வேதாத்திரி மகரிஷியத்தை வந்து இளைய பட்டமா அன்னைக்குதான் வந்து சூட்டுறாங்க. அது வரல அன்னைக்கு வந்து அந்த அங்க வந்து எஸ்கேம் சொல்லி பாராட்டு சொன்னாங்க. ஆக அவருக்கு மகரிஷிக்கு எப்படி 90 வந்து ஒரு புனிதமான இதா வந்துச்சோ, அது போல எங்களுக்கு வந்து இந்த 2022 இருந்து ஐயா கூட நாங்க பயணம் பண்றோம். ஐயா வந்து அவருடைய ஓய்வு காலத்தினுடைய பிரிவு உபசார விழாவை வந்து காசி நாயர் கோயில் நடத்தினாங்க. அது குரு ஐயா மற்றவங்களாம் வந்திருந்தாங்க. அன்னைக்கு மிக சிறப்பா நடந்தப்போ மறுபடியும் அவர் நெருங்கிய நண்பரானதுனால அதுக்கு முன்னாடியே வந்து அங்க தவ மையத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஐயா கிட்ட கேட்டப்போ அவங்க எனக்கு அனுமதி கொடுத்து 2 வருஷமா நடந்துட்டு இருந்ததுனால ஐயா வந்து அங்க காயக்கல்ப பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு பிரம்மஞான பயிற்சி போய் எடுத்தாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அருள்நிதி பயிற்சி எடுத்தோம். நான் சொன்னேன், ஐயா எங்களுக்குலாம் வயசாகி போச்சு, நாங்களாம் வீட்டுல இருக்கிற நீங்க போய் அருள்நிதின்றீங்க, என்னமோ சொல்றீங்க, வேண்டாங்க ஐயான்னு சொன்னேன். அதுக்கு இப்பதான் சொன்னாங்க, முன்னாடி யாரும் அதை சொல்லிட்டாங்க. ஒரு இந்த பேராசிரியர் பயிற்சி பண்ணோம்னா குறைஞ்சி ஒரு 10வது அல்லது ஒரு டிகிரி வாங்கிக்கணும்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் நினைச்சுட்டு வந்தேன், நமக்கு தான் தகுதி இல்லைன்ட்டு. ஆனா இதை வந்து மகரிஷிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம சொல்லி சொன்னாங்க. மகரிஷி வந்து எப்ப நான் 3வது தான் படிச்சுக்கிறேன், நான் எங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதனால வந்து படிப்பு வந்து இதுக்கு இது இல்லை, அவங்களுடைய உயர்வுதான் சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிதான் வந்து என்னையும் வந்து இதுல பண்ணியிருக்காரு. இப்ப என்னையும் வந்து துணை பேராசிரியர் இருக்காரு. எனக்கு வந்து தெரியல. நேற்றுக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்தா போன் பண்றாரு, நீங்க வந்து வஜ்ராசனம் போட்டு இந்த 2 பயிற்சியும் எனக்கு போட்டோ போட்டு அனுப்புங்க. அப்பதான் சாப்பிட்டு நான் ராத்திரி இரவு உணவு எடுத்துக்கிறது இல்லை. சரிட்டு ஒரு விருப்ப பிரிச்சு போட்டு கஷ்டப்பட்டு குளிஞ்சு வஜ்ராசனம் நல்லா போடுவேன், நல்லா முழுசா அப்படி போட்டு அனுப்பிச்சேன். இப்போ நல்லா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, குருவையா எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. மகரிஷியுடைய எண்ணம் வந்து நம்ம முதல்ல அமைதியா இருக்கணும், நம்ம குடும்பம் அமைதியா இருக்கணும், நம்ம சுற்றி உள்ள உறவுகள், நம்ம சுற்றி உள்ள சொந்த பந்தம், நம்மளுடைய ஊர், நம்மளுடைய நாடு. அப்போதான் வந்து உலகத்தினுடைய அமைதியை நாம எட்ட முடியும். இதை தவிர வேற வழியே இல்லைன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு எல்லா நாடுகளும் வந்திருக்காங்க. அதுக்குதான் வந்து 10 கருத்தை சொன்னாரு. இதுல உலக பொதுமுறையில 10 கருத்து. அது வந்து நம்மளுடைய கர்மயோகத்தை சார்ந்தது. அதுல என்ன சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம், அரசாங்கத்தை நன்றியோடவும் மறக்கக்கூடாது, முதல் சமாச்சாரம். 2வது இறந்தவருக்கு துன்பம், என்னால யாருக்கும் எந்த விதமான துன்பமும் எப்பவும் நான் கொடுக்காம நான் வாழணும். அடுத்தது நம்மளுடைய எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்தான் நான் சொல்றேன், நான் சாமி சொன்னதுதான் எல்லாமே நான் படிச்சிருந்தேன். நம்மளுடைய உழைப்பு, உறக்கம்,
நம்மளுடைய ஓய்வு இதெல்லாம் வந்து உடல் உறவு எண்ணம் இதையெல்லாம் வந்து மிகாமையும் குறையாமையும் முறையா வந்து நம்ம கடைபிடிச்சு நம்ம குடும்பத்துக்கு வேணுங்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நம்மளுடைய உழைப்பால சம்பாதிச்சு அடுத்தவங்களுடைய விஷயத்தை இல்லாம அடுத்தவங்களுக்கு துன்பம் இல்லாம வாழணும். எவ்வளவு பெரிய கருத்து பாருங்க. அப்படி வாழ்றப்போ நாட்டுல பிரச்சனை வருவாங்க. அதான் பாடல்களா அவர் பூராமே சொல்லிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த புஸ்தக திருவிழா நடந்தப்போ ஒவ்வொருத்தரும் மகரிஷி பத்தி சொல்லாததுல இல்லை. கடைசியில வந்து இந்த இறை உணர்வுனா என்ன அப்படிங்கிறத வந்து சிந்தித்து தெரியணும். நாம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இறைவனை பத்தி நாம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தெளிவு ஒவ்வொருத்தரும் அடையணும். அப்ப அந்த இறைவனை தெளிவை அடைஞ்சிட்டாவே நாம வந்து இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். நம்மளுடைய கடமையோடவும் நம்மளுடைய ஒழுக்கத்தோடவும் நம்மளுடைய வாழ்க்கையை அறம் சார்ந்த வாழ்க்கையை நம்ம கொண்டு போகிறப்போ இந்த சமுதாயத்துல யாரும் நமக்கு பகையாளியா இருக்கிறப்போ உலகத்துல நிச்சயமா அமைதி வரும் அப்படிங்கிறது அப்படி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நான் இதையெல்லாம் வந்து அவர் 90 கொடுத்தா தீட்சை கொடுத்திருந்தாலும் கூட தொழில் மற்ற குடும்ப கடமைகள்னால நம்ம அதை வந்து முழுமையா கூட சுவாமி சிவானந்தருடைய ஆசிரமத்துல அதிகமா தொடர்பு இருந்ததுனால அதிகமா நான் இதில் அந்த அந்த காலத்துல என்னால தொழில் பார்த்துக்கிட்டும் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற போது கூட மனவளக்கலையில் அதிகமா நேரத்தை கொடுக்காத காரணமும் எஸ்கே ஐயா தான். நீங்க சிவானந்தம் என்ன பண்ணாங்க, அவர் சொன்ன ஒரே ஒரு மந்திரம், பி குட் டூ குட். அந்த பணியை இப்பவும் செஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து செய்யறதுக்கு இப்படிப்பட்ட மகான்களுடைய தொடர்பும் நட்பும் என்னுடைய ஓய்வான காலத்துல எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான சூழலை நம்மளுடைய குருதேவர் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க, அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம அவருடைய வழியில அவருடைய போதையில அவர் சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் அந்த குழந்தைங்க எல்லாம் தங்களுடைய இதுல சொன்னப்ப மாதிரி ஒரு விஷயத்த மட்டுமே நம்ம எடுத்துட்டு பண்ணோம்னாவே மிகப்பெரிய நம்ம நிலையை அடைஞ்சிடலாம். நான் உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில நமக்கு குருவர்கள் நமக்கு வந்து ஒவ்வொன்றும் நாம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய அமையக்கூடிய வாய்ப்பை வந்து குருதேவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. மீண்டும் நான் அவருக்கு நன்றி கூறி இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் அமையறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, அமையும். நாம அவருடைய வழியில செல்வோம். அவங்க சொன்ன மாதிரி வரக்கூடிய 2 ஆண்டுகள் வந்து நம்மளுடைய இந்த நாமக்கல் மன்றம் நல்ல மன்றம் முதல் மன்றங்கிற பேர் வாங்கியிருக்கு. இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கத்திலேயே வந்து ஒரு சிறந்த மன்றமா நிச்சயமா இது பேர் வாங்கணும்னு வாழ்த்தி இந்த 30 விழாவை மிக அற்புதமா தன்னுடைய பதவியேற்ற காலத்திலேயே அவருக்கு மீண்டும் வாழ்த்து சொல்லி அனைவரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் மேற்கொண்டல் மெய்ஞானம் ஊட்டி வாழ்வாங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க.